Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar, 11th standard mathematics, volume 1. Today now going to start with new content, graphical representation of linear inequalities. Okay, so linear inequalities graph la vandu enna pannum represent pannum. Okay, so exercise number 2.10, the question is determine the region in the plane determined by the inequalities. Okay, so given inequalities graph la plot பண்ணி shaded பண்ணி காட்டணும். ஓகேங்களா, எந்த region நமக்கு சொல்யூஷனோ அதை ஷேட் பண்ணி காட்டணும். So very simple exercise. So given inequalities are first sum x less than or equal to 3y and x greater than or equal to y. ஓகேங்களா, so two inequalities, linear inequalities. ஓகேங்களா, so இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், கிராஃபில் ஃப்ளோட் பண்ணி ஷேடட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, ஸோ அது முன்னாடி என்ன பண்ணணும், இப்போ கிராஃபில் ஃப்ளோட் பண்ணாக்கா அதுக்கு பாயிண்ட்ஸ் வேணும், எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பாக்ஸு ஃபைன் பண்ணணும், டூக்கும் பாக்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ பாக்ஸு ஃபைன் பண்ணது இந்த இன்இக்வாலிட்டிஸை, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஷேர் பண்ணி காட்டுறதுக்கு இந்த எக்ஸ் லெஸ் than or equal to 3y எக்ஸ் கிரேட்டர் than 3y எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த இன்இக்வாலிட்டிஸ் எதுக்குனாக்கா ஷேர் பண்ணி காட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்ஸ் ஒய் எக்ஸ் அந்த பாயிண்ட் ஃப்ளோட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3y கொடுத்துட்டு அந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 3y போட்டு இதுக்கு பாக்ஸ் ஃபைன் பண்ணணும், பாக்ஸ். ஓகேங்களா, ஸோ 2 பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டு x 0 அப்ளை பண்ணும், x 0 இந்த ஈக்குவேஷன் x equal 3y x 0 அப்ளை பண்ணினாக்கா y equal to 0 தான் வரும். ஓகேங்களா, ஸோ x இங்கே 0 அப்ளை பண்ணா 3y equal to 0, அப்போ y equal to 0 தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 0,0 வருது. இப்போ y க்கு 0 அப்ளை பண்ணாலும் y க்கு 0 அப்ளை பண்ணாலும் x க்கு 0 தான் வரும். ஓகேங்களா, அப்போ 0,0 வந்து 2 பாயிண்ட்ஸ் வருது. அப்போ 0,0 வந்து ஒரே பாயிண்ட் எடுத்துணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அனதர் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் வேணும், ஒரு பாயிண்ட் மட்டும் போதாது, இன்னொரு பாயிண்ட். அப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து ஓகே ரைட், ஒய்க்கு 1 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, ஒய்க்கு 1, ஒய் பிளேஸுக்கு 1 அப்ளை பண்ணாக்கா நான் 3 × 1 3 வந்து, அப்போ எக்ஸ் ஈக்குவல் 3 வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 3, இப்போ எக்ஸ் 0 கொடுத்தாக்கா ஒய்க்கு 0 வரும், ஒய்க்கு 0 கொடுத்தாலும் எக்ஸ் 0 தான் வரும். அப்போ 0,0 வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அனதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒய்க்கு 1 கொடுத்தீங்கன்னாக்கா ஒய்க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 3 × 1 3 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 3 வரும். ஓகேங்களா, ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஓவர். ஓகேங்களா, ஸோ the points are 0,0 ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் 3,1 பாயிண்ட். ஓகேங்களா, இது ஃப்ளோட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் இன்இக்வாலிட்டி பண்ண எக்ஸ் கிரேட்டர் than or equal to ஒய்னு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துட்டு பாயிண்ட்ஸ் நம்ம ஃப்ளோட் பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒய், ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ எக்ஸ் 0 கொடுத்தாலும் ஒய்க்கு 0 தான் வரும், ஒய்க்கு 0 கொடுத்தாலும் எக்ஸ் 0 தான் வரும். அப்போ 0,0 ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அனதர் பாயிண்ட் பண்ணா எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்க்கு 1 தான் வரும், எக்ஸுக்கு 2 கொடுத்தாலும் ஒய்க்கு 2 தான் வரும். நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது சேம் வேல்யூ தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 எடுத்தோம், 2,2 எடுத்தோம், எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய்க்கு 2 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 0,0 ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் 2,2 ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அப்போ பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு இதை ஃப்ளோட் பண்ணணும் 1 by 1. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் ஷீட் எடுத்துட்டு கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். ஓகேங்களா, ஸோ x axis y axis போட்டாச்சு, நம்பர்ஸ் ஃப்ளோட் பண்ணாச்சு. ஸோ இது ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் இருக்கு. ஓகேங்களா, ஒய்க்கும் சரி, ஒய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வேல்யூ 2 வரும், எக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 3 தான் இருக்கு, பாசிட்டிவ் தான் இருக்கு, பிளஸ். ஸோ அதனால ஸ்கேல் 1 to 3 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்ஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்ஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாக்ஸ் நம்ம ஃப்ளோட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்திருக்கு பாருங்க, 0,0 ஃபர்ஸ்ட். இப்போ 0,0 வந்து இந்த பாயிண்ட். ஓகேங்களா, 0,0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3,1 எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 1 3,1 அப்போ இந்த பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணணும். இந்த கிராஃப்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணணும், பென்சில் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கனாக்கா
லைன் அப்படியே both are two side அப்படியே ஸ்ட்ரெயிட்டா டிரா பண்றீங்க. ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணனும். அதே மாதிரி இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே விட்டுறலாம் லைன். ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஏரோ சிம்பிள் போட்டுட்டு ஸோ இந்த லைனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் எல்லாமே பென்சிலில் தான் ட்ரா பண்ணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி அதுக்கு லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷேடட் பண்ணி காட்டணும். ஷேடட் பண்ணி காட்டினாக்கா இந்த லைனுக்கு அபோல ஷேட் பண்ணணுமா இல்லை டவுனில் ஷேட் பண்ணணுமா தெரியாது. ஓகேங்களா, எங்கே ஷேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணாக்கா இந்த லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் பண்ணுது. அப்போ ஆரிஜினல் பாஸ் பண்ணாக்கா லைனுக்கு அபோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லைனாக்கா லைனுக்கு பிலோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த இன்இக்வாலிட்டிஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ ஆச்சுனாக்கா எந்த சைடு ட்ரூ ஆகுதோ அந்த சைடு ஷேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரிஜினுக்கு பிலோவில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் 1,0 இல்லை 2,0 இல்லை 3,0 எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 1,0 எடுத்துக்கலாம். ஸோ 1,0 எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த இன்இக்வாலிட்டியில் என்ன பண்ணுறீங்க செக் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேங்களா. ஸோ 1,0 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1,0 எடுத்து அந்த இன்இக்வாலிட்டினா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3y சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாக்கா அந்த சைடு ஷேட் பண்ணிக்கலாம். எந்த சைடு நீங்கள் பாயிண்ட் எடுத்தீங்களோ அந்த சைடு ஷேட் பண்ணிக்கலாம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாக்கா சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாக்கா அதுக்கு ஆப்போசிட் சைடு ஷேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0. அப்போ எக்ஸுக்கு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய்க்கு 0 அப்ளை பண்ணினாக்கா அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்தாக்கா 1 தான் கிரேட்டர், அந்த சைடு தான் ஓப்பன் ஆயிருக்கணும். எது கிரேட்டர் காட்டுது பாருங்க, 0 கிரேட்டர் காட்டுது. அப்போ நீங்கள் எடுத்த அந்த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். 1,0 சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ நீங்கள் எந்த சைடு எடுத்தீங்கன்னாக்கா ஆரிஜினுக்கு பிலோவில் எடுத்தீங்க. ஓகேங்களா. இந்த சைடு எடுத்தீங்க. ஓகேங்களா. அப்போ இந்த சைடு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அப்போ நீங்கள் எந்த சைடு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுனாக்கா இதுக்கு ஆப்போசிட் சைடு நீங்கள் இந்த சைடு தான் பாயிண்ட் எடுத்தீங்க. 1,0 வந்து இந்த சைடு எடுத்து அந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணல, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. ஸோ அதனால இதுக்கு லைனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஷேட் பண்ண வேண்டியதான். நீங்க இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஓகேங்களா. அப்போ நான் ஏரோ சிம்பிள் ஃபர்ஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் காமன் ரீஜன் வரும்போது இன்னொரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் ட்ரா பண்ணிட்டு ரெண்டுமே காமன் ரீஜன். அப்போ இந்த சைடு ஷேட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த சைடு ஷேட் பண்ணணும். அதுமாரி இந்த சைடு லைனுக்கு மேலே இந்த சைடு ஷேட் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இப்போ இன்னொரு லைன் இருக்கு, அந்த லைன் ட்ரா பண்ணிட்டு ரெண்டுத்துக்கு காமன் ரீஜன் ஷேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்கு மேலே வந்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு பாருங்க பாயிண்ட்ஸ். செகண்ட் இன்இக்வாலிட்டி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0,0 2,2 இது நம்ம ஃப்ளோட் பண்ணுவோம். ஸோ 0,0ன்றது ஆரிஜின். நெக்ஸ்ட் 2,2 எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 2. அப்போ இங்கே வரும் பாயிண்ட். ஸோ அப்போ இதை ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆரிஜின் பாயிண்ட் ஒரு ஏரோ சிம்பிள் போட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதனுடைய லைனுடைய இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன் எப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா. ரைட் பண்ணிடணும். இப்போ இந்த லைனுக்கு எங்கே ஷேட் பண்ணுறது, அபோவா பிலோவா? இதுவும் ஆரிஜினில் தான் பாஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆரிஜினில் பாஸ் பண்ண லைனுக்கு அபோவில் இல்லைனாக்கா பிலோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு அதுமாரி 1,0 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லை நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைடு எடுக்கிறீங்களோ அந்த சைடு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அந்த சைடு ஷேட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, அப்போ நம்ம இது 1,0 எடுப்போம். 1,0 எடுத்து அந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வைப்போம் 1,0. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கும் அதுமாரி 1,0 எடுப்போம். ஸோ இன்இக்வாலிட்டி பண்ண எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒய். ஸோ அப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது பாருங்க. 1 கிரேட்டர் தென் ஈக்குவல் 0 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அப்போ நீங்கள் எந்த சைடு எடுத்தீங்க பாயிண்ட்டு, இந்த சைடு தான் எடுத்தீங்க. அப்போ இந்த சைடுனாக்கா ஷேர் பண்ணணும். அப்போ கீழே பிலோ ஷேர் பண்ணணும். கீழே இந்த சைடு ஷேர் பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி வரும். அப்போ நம்மளுக்கு காமன் ரீஜன் என்னன்னாக்கா ரெண்டு லைனுமே ஷேட் ஆகிற பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்ட் பாருங்க மேலே போது இது கீழே வருது. அப்போ ரெண்டுமே காமன் இந்த சைடு தானே. சப்போனா இதை ஷேர் பண்ணிக்காரு. இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன் ரீஜன்.
ஓகேங்களா தட்ஸ் ஆல் first sum over. Next exercise 2.10 la question number 2. So y greater than or equal to x minus 2x plus 3y less than or equal to 6. ஓகேங்களா 2 inequalities are given. ஸோ இதுக்கு அதே மாதிரி ஷேர் பண்ணி காட்டணும் கிராஃபில் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ஈக்குவேஷனுக்கு பாக்ஸ் போட்டுக்கும். ஃபஸ்ட்டு y is equal to xன்னு எடுத்துகிட்டு ஸோ இதுக்கு பாக்ஸ் ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு பாயிண்ட் ஒன்ல அதுக்காக தான் பாக்ஸு. ஸோ ஷேர் பண்ணி காட்டுறதுக்கு இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ் இது ஒய்னு வச்சுக்கோம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணாக்கா ஒய்க்கு 0 தான் வரும். எக்ஸ் எடுத்து 0 அப்ளை பண்ண என்ன வரும், 2 × 0 அப்போ y = 0 வந்துச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் வேணும் ஓகேங்களா. அப்போ இன்னொரு பாயிண்ட் வேணும்னாக்கா என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணி வைப்போம். எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ண என்ன வரும், 2 × 1 2 அப்போ y = என்ன வந்து 2 வரும் ஓகேங்களா. ஸோ போதும். அப்போ ஸோ 0,0 அண்டு 1,2 ஸோ பாயிண்ட்ஸ் பவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்இக்வாலிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு 0. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கனாக்கா 3y அதுக்கு முன்னாடி minus 2x plus 3y equal to 6ன்னு எடுத்துக்கும் ஓகேங்களா. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3y x டைம் 0 ஆகிடும். அப்போ 3y = 6ன்னு வரும். 3y = 6 அப்போ y = என்ன வரும்னாக்கா 3 ஆன்சர் மூவ் பண்ணிங்கனாக்கா டிவைட் ஆகிடும். 1 3 3 2 டைம்ஸ். அப்போ x = என்ன வரும், 0 போட்டிங்கன்னா y = 2ன்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ y = 0 அப்ளை பண்ணி வைப்போம். y = 0 அப்ளை பண்ணிங்கனாக்கா y எடுத்து 0 போடுங்க. இப்போ y = 0 அப்ளை பண்ணால் என்ன வரும், minus 2x = 6ன்னு வரும். minus 2x = 6. இப்போ x = என்ன வரும், இந்த மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூவ் பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ 6/-2ன்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணாக்கா என்ன வரும், -3ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டைரெக்டாக பண்ணலாம், சிம்பிள் தான். ஸோ அப்போ 0,2ன்றது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு -3,0 another பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ 2 இன்இக்வாலிட்டிஸுக்கும் இந்த பாயிண்ட் ஃப்ளோட் பண்ணிச்சு. இப்போ தான் கிராஃப் ஷீட்டில் ஃப்ளோட் பண்ண போறீங்க ஓகேங்களா. ஸோ டேக் தி கிராஃப் ஷீட், draw the x axis and y axis. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,0 1,2 அதை ஃப்ளோட் பண்ண போறீங்க. ஸோ 0,0 இஸ் ஆரிஜின். ஸோ ஆரிஜின். நெக்ஸ்ட்டு 1,2 திஸ் பாயிண்ட். ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக ட்ரா பண்ணணும். திஸ் இஸ் y greater than or equal to 2x ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்கு எங்கே ஷேர் பண்ணுறது, அப்லையா டவுன்லையா ஓகேவா. ஸோ இந்த லைன் எங்கே பாஸ் பண்ணுதுனாக்கா ஆரிஜினில் பாஸ் பண்ணுது. ஸோ ஆரிஜின் பாஸ் பண்ணாக்கா அந்த ஆரிஜினுக்கு அப் இல்லை டவுன் ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் ஒன்றா எடுத்துக்கலாம் ஓகேவா. இந்த லைனுக்கு டவுனில் இல்லை லைனுக்கு அப்பில் ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாக்கா அந்த சைடு ஃபுல்லாக ஷேர் பண்ணணும் அதுதான் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2,0 நம்ம எடுத்து பார்ப்போம். 2,0 எடுத்துக்கிறேன் நான் பாயிண்ட்டு 2,0 இந்த சைடு லைனுக்கு இந்த சைடு 2,0 எடுத்துக்கிறேன். ஸோ 2,0 எடுத்து அந்த இன்இக்வாலிட்டியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதான் நான் பார்க்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ 2,0 பாயிண்ட் 2,0 எடுத்து இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா y greater than or equal to 2x சப்ஸ்டிட் பண்ணுறேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு 2 yக்கு 0, எக்ஸுக்கு 2 yக்கு 0 ஓகேங்களா. yக்கு 0 எக்ஸுக்கு 2 ஓகேங்களா. அப்போ 0 greater than or equal to 4 ஓகேங்களா. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்ம எடுத்த சைடுக்கு நம்ம எடுத்த பாயிண்ட் சைடு ஷேர் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த சைடு ஷேர் பண்ணாக்கா நம்ம எடுத்த பாயிண்ட் இங்கே எடுத்தோம் ஓகேங்களா. அப்போ இந்த சைடு ஷேர் பண்ணக்கூடாது, இதுக்கு ஆப்போசிட்டில் ஷேர் பண்ணணும். அப்போ எங்கே ஷேர் பண்ணுறது நான் என்ன பண்ணேன், ஏரோ சிம்பிள் போட்டு காட்டுறேன். எந்த சைடு ஷேர் பண்ணி ஏரோ சிம்பிள் போட்டு காட்டுறேன். இன்னொரு லைன் ட்ரா பண்ணிட்ட பிறகு நம்ம காமனாக ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. ஓவர் ஃபஸ்ட்டு லைன் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் ஒன்னுக்கு 0,2 -3,0 0,2 இப்போ 0,2னாக்கா y axisல 0,2 is this 0,2. நெக்ஸ்ட் -3,
0 minus 3 comma 0 this is ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணும் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ ஏரோ சிம்பிள் போட்டுங்க. ஸோ இதுக்கு மேலே லைனோட ஈக்குவேஷன் ஓகேங்களா. மைனஸ் 2x ப்ளஸ் 3y less than or equal to 6 ஓகேங்களா. ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த லைனுக்கு எங்கே ஷேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஆரிஜினில் பாஸ் பண்ணல ஓகேங்களா. ஸோ அப்போ ஆரிஜினில் பாஸ் பண்ணல, அதனால் நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கலாம்னாக்கா டவுனில் இல்லை அபோ எது ஒன்றா எடுத்துக்கலாம். அப்போ டவுனில் பார்த்தீங்கன்னாக்கா 0,0 எடுத்துக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 0,0 அங்கே இருக்குல்ல பாயிண்ட் எடுத்து அதை சப்ஸ் பண்ணி வைப்போம் இன்னி கட்டியில். ஸோ சாட்டிஃபிகேஷன் அதை பார்ப்போம். ஸோ இந்த லைனுக்கு 0,0 நாங்கள் எடுக்கிறீங்க. ஸோ 0,0 எடுத்து இன்னிக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x ப்ளஸ் 3y less than or equal to 6. இப்போ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 ரெண்டுக்குமே 0 பண்ணால் 0 ப்ளஸ் 0 less than or equal to 6. அப்போ 0 less than or equal to 6. ஸோ கண்டிஷன் சாட்டிஃபிகேஷன் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிஷன் சாட்டிஃபிகேஷன் ஆகுதுல்ல, நீங்கள் எந்த சைடு எடுத்தீங்க 0,0 அந்த சைடு ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 0,0 எந்த சைடு பாருங்கள் கீழே டவுனில் ஓகேங்களா. அப்போ அந்த லைனுக்கு டவுனில் ஷேர் பண்ணும் இந்த சைடு ஏரோ சிம்பிள் போகிற மாதிரி ஓகேங்களா. இப்போ டவுனுக்கு ஷேர் பண்ணும். அப்போ ரெண்டுக்குமே காமனாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஷேட் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா 2மே காமனாக பாருங்கள். இந்த ரெட் லைனுக்கு அபோவில் ஷேட் ஆகணும், இந்த கிரீன் லைனுக்கு பிலோவில் ஷேட் ஆகணும். அப்போ ரெண்டுமே ஷேட் ஆகும்போது இங்கே பாருங்கள் ஷேட் பண்ணி காட்டும் பாருங்க ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு காமன் ரீஜன். ஸோ இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன் ஓகேங்களா. ஷேட் பண்ணி காட்டுறேன். தட்ஸ் ஆல். ஸோ ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா 1 யூனிட் தான். எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் equal 1 யூனிட், ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் equal to 1 யூனிட். தட்ஸ் ஆல். செகண்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.10ல கொஸ்டின் நம்பர் 3 given inequalities are 3x plus 5y greater than or equal to 45, x greater than 0, y greater than 0 ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் சம் இது. ஃபர்ஸ்ட் 3x plus 5y equal to 45 எடுத்துக்கும் இனிக்வாலிட்டியை. ஸோ பாக்ஸ் ட்ரா பண்ணுவோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3x plus 5y equal to 45 ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம்னாக்கா எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 0 அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸு 0 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸு 0 அப்ளை பண்ணினாக்கா 3 into 0 0 ஆகிடும். ஸோ அப்போ 5y equal to 45, 5y equal to 45. அப்போ y is equal to என்ன வரும் 45 by 5. அப்போ 9 5s are 45 ஓகேங்களா. அப்போ y equal to 9 வரும். நெக்ஸ்ட் y equal to 0 அப்ளை பண்ணுவோம். y equal to 0 அப்ளை பண்ணினாக்கா இப்போ y டைம் 0 ஆகிடும். அப்போ 3x equal to 45, 3x equal to 45. அப்போ x equal to ஒரு x equal to 45 by 3, 45 3 மட்டும் இல்லைனா 15 வரும் 15 ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0,9 அண்டு 15,0 ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இப்போ ரிமைனிங் 2 இனிக்வாலிட்டிஸ் பண்ண ஸ்ட்ரெயிட் லைன் இது. அப்போ எக்ஸ் கிரேட்டர் 0னா 0 கிரேட்டர் ஆகிற சைடு ஷேட் பண்ணணும். ஒய் கிரேட்டர் 0னாக்கா ஒயோட கிரேட்டர் ஆகிற சைடை ஷேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் கிரேட்டர் 0, ஒய் கிரேட்டர் 0னாக்கா அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்குல்ல ரெண்டுமே பாசிட்டிவ். ஒய் கிரேட்டர் 0, எக்ஸ் கிரேட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை ஷேட் பண்ணணும் அதான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு தனியாக பாக்ஸ் போட தேவையில்ல. இந்த கிராஃபில் டைரெக்டாக என்ன பண்ணலாம் எக்ஸ் கிரேட்டர் 0னாக்கா அப்போ எக்ஸோட கிரேட்டர் ஆகிற சைடு ஷேட் பண்ணிக்கணும். ஒய் கிரேட்டர் 0 ஒய்யோட கிரேட்டர் 0 ஓகேங்களா. அப்போ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம கிராஃப் ஷீட் போயிடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0,9 15,0 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஃப்ளோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட் எடுத்து எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ட்ரா பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 9 வரதால 3 3 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 9 15 வருது. ஸோ அதனால் நம்ம ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 3 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 3 யூனிட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆக்ஸ் 1 சென்டிமீட்டர் equal 3 யூனிட், ஒய் ஆக்ஸ் 1 சென்டிமீட்டர் 3 யூனிட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,9, எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 9. அப்போ 9 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும் 0,9. திஸ் இஸ் 0,9. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இஸ் 15,0, எக்ஸுக்கு 15 ஒய்க்கு 0 ஓகேங்களா. அப்போ 15 திஸ் இஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணும் லைனு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஏரோ சிம்பிள் போட்டுட்டு ஸோ அந்த லைன் மேலே என்ன பண்ணுறீங்க அந்த இன்இக்வாலிட்டியை ரைட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ என்ன ஈக்குவலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 3x plus 5y ஓகேங்களா கிரேட்டர் than or equal to 45 ஓகேங்களா. ஸோ ரைட் பண்ணுங்க 3x plus 5y
greater than or equal to 45. இந்த லைன் மேல எழுதி ஓகேங்களா இந்த இன்இக்வாலிட்டி. நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு எந்த சைடு ஷேர் பண்றது ஓகேங்களா. சோ அபோவா பிலோவா. அப்ப இந்த லைன் வந்து ஆரிஜின்ல பாஸ் பண்ணல. அப்ப ஆரிஜின் பாஸ் பண்ணதால 0,0 நம்ம எடுத்து இல்ல சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. 0,0 எடுத்து இந்த இன்இக்வாலிட்டில சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அத பார்ப்போம் ஓகேங்களா. சோ 0,0 பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. சோ 0,0 எடுத்து இந்த ஈக்குவேஷன் பண்ணா 3x + 5y greater than or equal 45. நம்ம சிம்பிளா என்ன இருக்கோ அதை எடுத்து ஈஸியா முடியும் ஓகேங்களா. அப்ப x க்கு 0 y க்கு 0. x க்கு 0 y க்கு 0 ஆயிடும் ஓகேங்களா. அப்ப greater than or equal 45. அப்ப 0 greater than or equal 45 ன்னு வருது. அப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. எது கிரேட்டர் 45 தான் கிரேட்டர். அப்ப 0 கிரேட்டர்னு வருது. அப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அப்ப நீங்க எந்த சைடு நம்பர் எடுத்தீங்களோ அந்த சைடை தவிர அதுக்கு ஆப்போசிட் சைடு ஷேர் பண்ணணும். இப்ப 0,0ன்றது எந்த சைடு எடுத்தீங்கன்னாக்கா இந்த லைனுக்கு பிலோல எடுத்தீங்க. அந்த சைடு எடுத்த அந்த பாயிண்ட் 0,0 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அப்ப அபோல ஷேர் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்ல அபோல ஷேர் பண்ணணும். அப்ப இப்படி போகும் ஓகேங்களா. சோ நான் எரேசிபிள் போற சைடு ஷேர் பண்ணி ஆகணும் ஃபுல்லா. சோ இன்னும் 2 லைன் இருக்கு. அந்த லைன்லாம் முடிச்சிட்ட பிறகு ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ இந்த லைனுக்கு அபோல ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இன்னும் 2 இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. என்னன்னாக்கா x greater than or equal 0 ன்னு ஒன்னு இருக்கு. y greater than or equal 0 ன்னு இருக்கு ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்றது? அப்ப x greater than or equal 0 னாக்கா அப்ப x axis பார்த்தா இதான x axis. this is x axis. x க்கு greater than 0 ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னாக்கா x equal 0 எடுத்தீங்கன்னாக்கா x is greater or equal 0. 0 க்கு அதிகமா இருக்கும்போது எந்த சைடு ஷேர் பண்ணா இந்த சைடு ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. சோ இந்த சைடு x க்குனா x equal 0. அப்ப y axis வரும். அப்ப இந்த லைன் போட்டு இத பாருங்க போட்டு இந்த சைடு ஷேர் பண்ணணும். x கிரேட்டர்னாக்கா அது பாருங்க இந்த சைடு பார்த்தா பாசிட்டிவ் சைடு x axis இந்த சைடு நெகட்டிவ் சைடு. அப்ப greater than 0னாக்கா இந்த சைடு ஷேர் பண்ணணும். அப்ப ஏரோ சிம்பிள் போறல அந்த சைடு ஷேர் பண்ணணும். x greater than 0. அப்ப x greater than 0 ஓகேங்களா. நெக்ஸ்ட் y greater than or equal 0. y greater than or equal 0னாக்கா அப்ப y க்கு மேல இங்க பாருங்க this is y axis, this is y axis. அப்ப இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். அப்ப கிரேட்டர் தான் இருக்கும். கீழே டவுன்ல பார்த்தீங்கன்னாக்கா y வந்து நெகட்டிவா இருக்கும். அப்ப மேல ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. அப்ப நான் லைன் போடுறேன். லைன் போட்டு அந்த லைனுக்கு மேல ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. y greater than or equal 0. அப்ப இந்த லைன் வரும். சோ பார்த்தீங்கன்னாக்கா y greater than or equal 0 அந்த லைன் ஓகேங்களா. ரைட். அப்ப இதுக்கு மேல ஷேர் பண்ணணும். இப்ப கீழே பார்த்தீங்கன்னாக்கா y வந்து நெகட்டிவ் வேல்யூ தானே வருது. அப்ப மேல தானே. அப்ப y greater than 0னாக்கா 0 கிரேட்டர் ஆகிற வேல்யூஸ் ஓகேங்களா. அப்ப இது ஷேர் பண்ணும். இப்ப காமனா பாத்தீங்கன்னாக்கா மூணுத்துலயுமே எங்க ஷேட் ஆகுது பாருங்க. காமனா இப்ப காமனா பாத்தீங்கன்னாக்கா மூணுத்துலயும் எங்க ஷேட் ஆகுது பாருங்க. அப்ப இந்த கிரீன் பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடு ஷேர் பண்ணுவீங்க ஓகேங்களா. ரைட்டுங்களா. இங்க ஷேர் பண்ணுங்க. மூணுமே எங்க ஷேட் ஆகுது காமனா அதான் நம்மளுக்கு சொல்யூஷன் ஓகேங்களா. இது கிரீன் லைன். நெக்ஸ்ட் x greater than 0 பண்ணீங்களா. அப்ப இந்த சைடு வரும் ஷேட் ஆகும். நெக்ஸ்ட் y greater than 0. y greater than 0 கீழ இருந்து மேல. அப்ப இங்க வரும். அப்ப மூணுமே ஷேடார் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஓகேங்களா. இந்த பார்ட் தான் மூணுமே ஷேடார் பார்ட். இதான் நம்ம சொல்யூஷன். மூணுமே ஷேடார் பார்ட் ஓகேங்களா. இந்த பார்ட் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இந்த பார்ட் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் ரீஜன் ஓகேங்களா. ஸோ பென்சில் நீங்கள் ஷேர் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.10ல கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கிவன் இன்இக்வாலிட்டி இஸ் 2x + 3y less than or equal 35, y greater than or equal to x greater than or equal to 5 ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 வெரி சிம்பிள் சம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி 2x + 3y equal to 35 எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் போட்டுவோம். ஸோ x and y ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு அண்ட் ஒய்க்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம் பாருங்க. இப்போ 0 கொடுக்க முடியாது. 0 கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ டெசிமில் தான் வரும். ஏன்னாக்கா இப்போ எக்ஸ் 0 கொடுத்தீங்கன்னாக்கா 3y = 35 வரும். அப்போ y = 35/3. இப்போ டிவைட் பண்ணினாக்கா டெசிமில் வரும். நம்ம கரெக்டான ஹோல் நம்பர் வர மாதிரி பார்த்தா தான் கிராஃப் ஷீட்டில் ஈஸியாக என்ன பண்ணலாம் ஃப்ளோட் பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுக்க வேணாம், வேறு ஏதாவது நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 1 கொடுக்கலாம்,
1 கொடுத்து பார்ப்போம். எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னாக்கா 2 into 1 2 ஆகிடும். இந்த 2 அன்சைன் மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ 35 minus 2 பண்ணால் 33 ஆகிடும். அப்போ y equal to 33/3 11 வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வேணால் மாற்றிக்கலாம் நம்ம. y is equal to இப்போ இந்த 2x plus 3y equal 35 3y equal to 35 minus 2x மாற்றிட்டு y is equal to 35 minus 2x by 3 பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ x equal to 1 கொடுத்தீங்கன்னாக்கா y is equal to வருங்க 35 minus 2 into 1 by 3 வரும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 35 minus 2 by 3 வரும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 35 2 மைனஸ் பண்ணால் 33/3 வரும். ஸோ கேன்சல் பண்ணினாக்கா 11 வரும். y is equal to 11. இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 கொடுத்தீங்கன்னாக்கா 11 வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம்னாக்கா y equal to 9 கொடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா 4 கொடுக்கலாம். எக்ஸுக்கு 4 கொடுக்கலாம். ஓகே, எதுனா கொடுக்கலாம். ஸோ அப்போ x equal to 4 அப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 4 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வருது பாருங்கள் அதில். ஸோ y is equal to 35 minus 2 into 4/3. ஸோ அப்போ 35 minus 2 4s are 8/3. ஸோ 35ல் 8 மைனஸ் பண்ணுங்கள் என்ன வரும், 27 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 27 3 கேன்சல் பண்ணால் 9 வரும். அப்போ y equal to 9 வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது பாருங்கள். ஸோ 1 கொடுத்தாக்கா 11 வருது, 4 கொடுத்தாக்கா 9 வருது. இதுதான் பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா. y greater than or equal to x greater than or equal to 5. அப்போ லாஸ்ட் சம்மில் x greater than or equal to 0, y greater than or equal to 0 பண்ணிக்கலாம். அதேமாதிரி y greater than or equal to x greater than or equal to அது ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மட்டும் தான் நம்ம பாயிண்ட் ஃப்ளோட் பண்ண போறீங்க. ஸோ என்ன பாயிண்ட்னா 1,11 4,0 1,11 4,0. ஸோ 1,11 4,0 ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 2 எடுத்துக்கலாம் கிராஃப் ஷீட்டுக்கு. ஸ்கேல் ஸோ ஸ்கேல் அது 2 2 எடுத்துக்கலாம். ஸோ நம்பர்ஸ்லாம் பெரிய நம்பர் வந்துருக்கு, 11 and 9 வந்துருக்கு. ஸோ 2 2 எடுத்துக்கலாம், ஈஸியாக முடியும். ஸோ பாயிண்ட்ஸ் ஆர் 1,11 எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 11. ஓகேங்களா. ஸோ ஒய்க்கு 11னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,11 எக்ஸுக்கு 1 இங்கே இருக்கும். 2 2 எடுத்துருக்கோம். அப்போ பிட்வீனில் இருக்கும் நம்பர் 1. ஓகே, 0க்கும் 2க்கும் பிட்வீனில். நெக்ஸ்ட்டு 11 என்னக்கா 10க்கும் 12க்கும் சென்டரில். ஸோ இங்கே வரும் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4,9 எக்ஸுக்கு 4 ஒய்க்கு 9. இப்போ இங்கே வரும் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிங்கனாக்கா ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு எங்கே ஷேர் பண்ணுது, அபோவா பிலோவா. ஸோ அதுக்கு இந்த லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் பண்ணல. ஸோ அதனால் டவுனில் ஆரிஜின் 0,0 எடுத்து அந்த இன்னிகல்டில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். சேச்சுரேஷன் ஆச்சுன்னா ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 0,0 எடுத்து இந்த இன்னிகல்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0,0 எடுத்துக்கிறீங்க. ஸோ இன்னிகல்டி பார்த்தீங்கன்னாக்கா 2x + 3y <= 35. ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 போட்டிங்கனாக்கா 0 + 0 <= 35. இப்போ 0 <= 35 கரெக்டாக சேச்சுரேஷன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த சைடு ஷேர் பண்ணாக்கா ஆரிஜின் சைடு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆரிஜின் சைடுனாக்கா பிலோ த லைன் இந்த சைடு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 இன்இக்வாலிட்டி கொடுத்துறாங்க. y greater than or equal to 2. y greater than or equal to னாக்கா y equal to 2. அப்போ y equal to இந்த லைன். ஓகேங்களா. ஸோ அந்த லைனில் y equal to 2ல லைன் ட்ரா பண்ணும். y greater than or equal to 2. இப்போ y equal to 2 எடுத்துட்டு y equal to அந்த லைனில் பாயிண்டில் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ y greater than or equal to 2. இப்போ y greater than 2னா 2க்கு மேலே ஷேர் பண்ணும். அப்போ அந்த லைனுக்கு மேலே ஷேர் பண்ணும். லைனுக்கு மேலே ஷேர் பண்ணும். y greater than or equal to 2. y வந்து 2 கிரேட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x greater than or equal to 5. அப்போ x equal to 5னாக்கா எங்கே வரும் பாருங்க. x equal to 5னாக்கா +5 4 இங்கே வரும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு நேரம் லைன் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு நேரம் லைன் ட்ராப் பண்ணினாக்கா 5 6
straight line ஓகேங்களா சோ அப்ப x greater than or equal to 5 இந்த லைன் அப்ப 5 ஓட greater than இந்த சைடு ஷேர் பண்ணாக்க இந்த சைடு பாசிட்டிவ் சைடு இந்த சைடு மூவ் பண்ணும் 5 ஓட greater எந்த சைடு போவோம் இந்த சைடு ஓகேங்களா 6 7 8 அப்படி அந்த சைடு ஓகேங்களா அப்ப மூணுமே எங்க ஷேடோ பாருங்க நல்லா பாருங்க பிளாக் லைனுக்கு டவுன்ல அப்ப இங்க ஷேட் பண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ரெட் லைனுக்கு எங்க ஷேட் பண்ணனும் ரைட் சைடுல அப்ப ரைட் சைடுனாக்க எப்படி ஷேட் பண்ணனும் ரைட் சைடுனாக்க இப்படி நெக்ஸ்ட் டவுன்ல அந்த கிரீன் லைனுக்கு என்னது above மேல அப்ப இங்க வரும் அப்ப மூணுமே காமனா வரனாக்க இதுதான் நமக்கு சொல்யூஷன் செட் இந்த பார்ட் தான் நமக்கு சொல்யூஷன் செட் மூணுமே ஷேடோ வர பார்ட் தான் ஓகேங்களா தட்ஸ் ஆல் next exercise 2.10 la question number 5 given inequalities are 2x plus 3y less than or equal to 6 x plus 4y less than or equal to 4 x greater than or equal to 0 y greater than or equal to 0 ஓகேங்களா so first inequality எடுத்துக்குவோம் 2x plus 3y equal to 6 so இதுக்கு box find பண்ணுவோம் so x axis y axis first x 0 apply பண்ணி வைப்போம் ஓகேங்களா so x 0 apply பண்ணுங்க x 0 apply பண்ணா x 0 ஆயிடும் அப்ப 3y equal to 6 y equal to 6 by 3 cancel பண்ணினாக்கா 2 னு வரும் ஓகேங்களா சோ x 0 கொடுத்தா y க்கு 2 ஓகேங்களா நெக்ஸ்ட் y க்கு 0 அப்ளை பண்ணுங்க y க்கு 0 அப்ளை பண்ணினாக்கா 2x equal to 6 னு வரும் 2x equal to 6 சோ x equal to 6 by 2 இப்ப கேன்சல் பண்ணாக்கா 3 வரும் ஓகேங்களா சோ பாயிண்ட்ஸ் பாத்தீனாக்கா 0, 2 and 3, 0 ஓகேங்களா next one பாத்தீனாக்கா செகண்ட் inequalities so let us take x plus 4y equal to 4 னு எடுத்தாச்சு ஓகேங்களா so box x and y so இதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம x க்கு first 0 அப்ளை பண்ணுவோம் x க்கு 0 அப்ளை பண்ணினாக்கா x 0 அப்ளை பண்ணிட்டேனாக்கா 4y equal to 4 4y equal to 4 அப்ப y equal to 4 by 4 1 ன்னு வந்துரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் y equal to 0 அப்ளை பண்ணுங்க y equal to 0 அப்ளை பண்ணினாக்கா y time 0 ஆயிடும் அப்ப x equal to 4 ஆயிடும் அப்ப x equal to 4 ஓகேங்களா சோ அப்ப பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 0, 1 and 4, 0 ஓகேங்களா so by x greater than 0 x equal to 0 y greater than y equal to 0 ஓகேங்களா first sum படுத்துமா அதே மாதிரி போடலாம் ஓகேங்களா சோ இது first float பண்ணுவோம் அந்த பாயிண்ட்ஸ் first ஈக்குவேஷனுக்கு என்ன பாயிண்ட்ஸ்னாக்கா 0, 2 3, 0 ஓகேங்களா சோ ஸ்கேல் வந்து 1 2 3 எடுத்துக்கலாம் ஸ்கேல் 1 1 எடுத்துக்கலாம் ஓகேங்களா so first point 0, 2 க்கு சப்ஸ்டிட்யூட் 0, 2 x க்கு 0 y க்கு 2 அப்போனா இங்க ஒரு பாயிண்ட் x 0 y க்கு 2 ஓகேங்களா நெக்ஸ்ட் 3, 0 அப்ப x க்கு 3 y க்கு 0 this is ஓகேங்களா சோ அப்ப ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணுவோம் ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணீங்கனாக்கா ஸ்ட்ரைட் லைன் வரும் ஓகேங்களா so ஏரோ சிம்பிள் போடுங்க so அந்த லைனோட இன்இக்வாலிட்டி இதல ரைட் பண்ணிடலாம் ஓகே so அப்ப 2x plus 3y less than or equal to 6 ஓகேங்களா ஓகே இப்போ இந்த லைனுக்கு எங்க ஷேட் பண்றது அபோவா பிலோவா இப்போ அதுக்கு என்ன பண்ணனும் இந்த லைன் வந்து ஆரிஜின்ல பாஸ் பண்ணல ஓகேங்களா சோ அப்ப ஆரிஜின் 0, 0 எடுத்து என்ன பண்றீங்க அந்த இன்இக்வாலிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ணி வைப்போம் சோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பாப்போம் ஓகேங்களா சோ அப்ப 0, 0 எடுத்துறீங்க இன்இக்வாலிட்டி பண்ணா 2x plus 3y less than or equal to 6 இல்ல x க்கு y க்கு 0 போறீங்க அப்ப x 0 plus y 0 less than or 6 அப்ப 0 less than or equal to 6 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது ஓகேங்களா சோ அப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாக்கா இப்போ நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து 0, 0 ஆரிஜின் அப்ப அந்த லைனுக்கு பிலோல ஷேர் பண்ணனும் ஓகேங்களா பிலோல ஷேர் பண்ணனும் ஓகேங்களா ஓகே ரைட் நெக்ஸ்ட் பாத்தீனாக்கா செகண்ட் ஈக்குவல் பண்ணா பாயிண்ட் பண்ணா 0, 1 4, 0 இப்ப 0, 1 இப்ப 0, 1 னாக்கா x 0 y க்கு 1 அப்ப இங்க ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் 4, 0 னாக்கா x க்கு 4 y க்கு 0 அப்ப இங்க ஒரு பாயிண்ட் இப்ப ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் டிரா பண்ணலாம் சோ அப்ப லைன் எங்க வரும்னாக்கா இங்க வரும் சமன்பாடு சொல்யூஷன் ரொம்ப ஸ்மால் பார்ட்டா வரும் சோ அப்ப இந்த so ஏரோ சிம்பிள் போட்டு அதுக்கு மேல இந்த இன்இக்வாலிட்டி ரைட் பண்ணனும் சோ அப்ப x plus 4y less than or equal to 4 ஓகேங்களா சோ இப்போ இந்த லைனுக்கு எங்க ஷேர் பண்றது ஓகேங்களா பாத்தீங்கன்னாக்கா இந்த லைனும் ஆரிஜின்ல பாஸ் பண்ணல சோ அதனால
ஆர்ஜினே நம்ம எடுத்துக்கலாம். 0,0 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி வைப்போம். ஸோ 0,0 எடுப்போம். இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா x plus 4y less than or equal to 4. ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 போட்டிங்கனாக்கா 0 plus 0 less than or equal to 4. 0 less than or equal to 4. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லைனுக்கு பிலோவில் ஷேர் பண்ணணும். இந்த லைனுக்கு பிலோவில் இப்போ பிலோ பார்த்தீங்கன்னாக்கா கீழே வரும் ஆர்ஜின் சைடு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. எக்ஸ் கிரேட்டர் than or equal 0 கொடுத்துறாங்க, y greater than or equal 0 கொடுத்துறாங்க. அப்போ அதுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸ் greater than or equal 0 y greater than 0ன்றது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ எக்ஸ் greater than 0 போட்டேன் இந்த லைன். ஓகேங்களா? இந்த லைன் போட்டு எக்ஸ் greater than 0 இந்த சைடு ஷேர் பண்ணும். நெக்ஸ்ட் y greater than 0னாக்கா இந்த லைன் போட்டு y x axis லைன் மாதிரி போட்டு y greater than 0னாக்கா மேலே. ஓகேங்களா? அப்போ இப்படி ஷேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் 4 இன்இக்வாலிட்டிஸு. இந்த 4 இன்இக்வாலிட்டிஸும் காமனாக எங்கே ஷேடாக பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் லைனு இந்த 2x plus 3y less than or equal to 6, அதாவது இந்த கிரீன் கலர் லைனுக்கு என்ன பண்ணீங்க? பிலோவில் ஷேர் பண்ணீங்க. அப்போ பிலோவில் ஷேர் பண்ணீங்கன்னாக்கா இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் லைன். அப்போ அதுக்கும் பிலோ தான். ஓகேங்களா? இப்போ அதுக்கும் பிலோ ஷேர் பண்ணாக்கா இந்த பார்ட் வரும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் greater than 0னாக்கா இந்த சைடு அப்படி இந்த சைடு பண்ணும்போது இப்படி வரும். நெக்ஸ்ட் y greater than 0னாக்கா கீழே இருந்து மேலே. அப்போ இங்கே வரும். அப்போ எல்லாமே ஷேடாக பார்த்து பார்த்தீங்கன்னா 4மே இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பார்ட் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கு. again 4மே காமனாக ஷேடாக ஒரு பார்ட் இந்த பார்ட். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் சொல்யூஷன் ரீஜன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் exercise 2.10 question number 6. ஓகேங்களா? ஸோ given inequalities are x minus 2y greater than or equal 0, 2x minus y less than or equal minus 2. ஸோ x greater than or equal 0, y greater than or equal 0. ஓகேங்களா? ஸோ இது பாக்ஸ் ட்ரா பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் x minus 2y equal to 0. ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் போட்டுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ x and y. ஃபர்ஸ்ட்டு x 0 கொடுப்போம். என்ன வருது பார்ப்போம். x 0 x 0 கொடுத்தீங்கன்னாக்கா minus 2y equal 0. அப்போ y equal to 0 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இல்லைனாக்கா ஒய்க்கு 1 கொடுத்தா என்ன வரும் பாருங்க. ஓகேவா? இது ஒய்க்கு வந்து 1 அப்ளை பண்ணி வைப்போம். ஒய்க்கு 1 அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒய்க்கு 1 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க. -2 இன்ட்டு ஒய்க்கு 1 அப்ளை பண்ணாக்கா -2ன்னு வரும். அப்போ x minus 2 equal 0. அப்போ x equal to 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0,0 2,1. ஓகேங்களா? இதெல்லாம் டேரெக்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் இன்இக்வாலிட்டி இஸ் 2x minus y equal to -2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாக்ஸ் போட்டுக்குவோம். x and y. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் x 0 அப்ளை பண்ணுவோம். x 0 அப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன வரும் பாருங்க. -y equal to -2. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆனாக்கா +2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் yக்கு 0 அப்ளை பண்ணுங்க. yக்கு 0 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க. yக்கு 0 அப்ளை பண்ணா 2x equal to -2. 2x equal to -2. அப்போ x equal to -2/2 கேன்சல் பண்ணா -1. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் பண்ண 0,2 இந்த -1,0. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதை ஃப்ளோட் பண்ணணும். ஸோ கிராஃபில் பாயிண்ட்ஸ் ஃப்ளோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து 0,0 2,1 0,0 2,1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 0,0 2,1 0,0 இஸ் ஆர்ஜின் 2,1 2,1 எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ ரெண்டு சைடு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏரோ சிம்பிள் போட்டுட்டு அதனுடைய இன்இக்வாலிட்டிஸை இதில் ரைட் பண்ணி மேலே லைன் மேலே இன்இக்வாலிட்டிஸை ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா x minus 2y greater than or equal to 0. ஓகேங்களா? ஸோ ரைட் பண்ணணும். ஸோ இந்த லைனுக்கு எங்கே ஷேர் பண்ணுறது? இந்த லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் பண்ணுது. அப்போ அபோவ் இல்லைன்னா பிலோவில் இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம இந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணி வைப்போம்.
ஸோ இதில் 1,0 எடுத்துக்கலாமா? ஸோ 1,0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிப்போம். 1,0. ஸோ 1,0 எடுத்து இன்இக்வாலிட்டிஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 2y கிரேட்டர் than or equal to 0. ஓகேங்களா? ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸுக்கு 1 மைனஸ் ஒய்க்கு 0, அப்போ 0 ஆகிடும். 2 into 0. ஸோ அப்போ 1 இது 0 ஆகிடும், கிரேட்டர் than or equal to 0. அப்போ சாட்டிஃபிகேஷன் ஆகுது. 1 கிரேட்டர் than or equal to 0 சாட்டிஃபிகேஷன் ஆகுது. ஸோ அப்போ நம்ம எந்த சைடு எடுத்தோம்? பிலோ கீழே. ஓகேங்களா? அப்போ இங்கே கீழே ஷேர் பண்ணும். ஓகேவா? இதை ஷேர் பண்ணும். நான் ஏஆர் சிம்பிள் போகிற சைடு ஷேர் பண்ணும். ஓகேங்களா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் இன்இக்வாலிட்டிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,2 மைனஸ் 1,0 0,2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,2 x 0 y 2. ஸோ திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் மைனஸ் 1,0 மைனஸ் 1 எக்ஸில் மைனஸ் 1 y 0. ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் பாயிண்ட். ஸோ அப்போ இதை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. எரர் சிம்பிள் போட்டு அதனுடைய ஈக்குவாலிட்டிஸை இங்கே ரைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2x மைனஸ் ஒய் லெஸ் than or equal to மைனஸ் 2. ஓகேங்களா? ரைட் பண்ணியாச்சு. இந்த லைனுக்கு எங்கே ஷேர் பண்ணுறது? இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஆரிஜினில் பாஸ் பண்ணலாம். இது ஆரிஜினில் பாஸ் பண்ணுறதால 0,0 நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக சிம்பிளாக. ஸோ அப்போ 0,0 எடுத்து இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணி அப்போ 0,0 எடுத்து இன்இக்வாலிட்டி பண்ணால் 2x மைனஸ் ஒய் லெஸ் than or equal to மைனஸ் 2. ஸோ அப்போ எக்ஸும் 0 ஒய்க்கும் 0 அப்ளை பண்ணாக்கா 0 வந்துடும் சைடு லெஸ் than or equal to மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ அதனாக்கா கண்டிஷன் சாட்டிஃபிகேஷன் ஆகல. ஓகேங்களா? கண்டிஷன் சாட்டிஃபிகேஷன் ஆகல. அப்போ 0 லெஸ் than or equal to மைனஸ் 2 வருது. அப்போ கண்டிஷன் சாட்டிஃபிகேஷன் ஆகல. 0,0 எடுத்தீங்க. இப்போ 0,0 எடுத்ததால அந்த சைடு ஷேர் பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஷேர் பண்ணணும். ஆரிஜின் தானே எடுத்தீங்க, சாட்டிஃபிகேஷன் ஆகல. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? லைனுக்கு ஆப்போசிட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குதுனாக்கா எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 இருக்கு, ஒய் கிரேட்டர் than or equal to 0 இருக்கு. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ். அப்போ எப்படி ஷேர் பண்ணணும்? எக்ஸ் கிரேட்டர் than 0னாக்கா இது ஷேர் பண்ணணும் இந்த சைடு. ஓகேங்களா? ஒய் கிரேட்டர் 0னாக்கா இதுக்கு அப்போ என்ன நம்ம ட்ரா பண்ணிருக்கோம், ரெண்டு சம்முக்கு ட்ரா பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணும். ஒய் கிரேட்டர் 0 இந்த லைனு, அப்போ இதுக்கு அப்போ. ஓகேங்களா? ஸோ இப்படி போகும் லைன். இப்போ டோட்டலாக 4 இன்இக்வாலிட்டிஸும் ஷேர் பண்ணுற பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே ஷேட் ஆகல. ஓகேங்களா? காமனாக எங்கேயுமே ஷேட் ஆகல பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலர் லைனும் இந்த ஒய் கிரேட்டர் 0 இங்கே ஷேட் ஆகுது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீன் கலர் லைனும் இந்த ஒய் கிரேட்டர் 0. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் 0 ஒய் கிரேட்டர் 0 தான் ஷேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ லைன் இப்படி ட்ரா பண்ணிங்கனாக்கா இப்போ 4மே காமனாக இங்கே ஷேட் ஆகலை. அப்போ நோ சொல்யூஷன் ரீஜன். ஓகேங்களா? நோ காமன் ரீஜன், அதனால நோ சொல்யூஷன். ஓகேங்களா? இந்த சம் பொறுத்தவரை நோ காமன் ரீஜன். ஸோ அப்போ நோ சொல்யூஷன். இந்த சம் மட்டும் நோ சொல்யூஷன். ஓகேங்களா? காமன் ரீஜனே இல்லை பாருங்க. 4மே இங்கே காமனாக என்ன பண்ணல, ஷேட் ஆகலை. ஸோ அதனால நோ காமன் ரீஜன், ஸோ நோ சொல்யூஷன். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.10ல கொஸ்டின் நம்பர் 7 லாஸ்ட் சம் இந்த எக்ஸைஸ்ல. ஸோ 3 இன்இக்வாலிட்டிஸ் ஆர் கிவன். இன்இக்வாலிட்டிஸ் ஆர் 2x plus y greater than or equal to 8, x plus 2y greater than or equal to 8, x plus y less than or equal to 6. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாக்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ 2x plus y equal to 8. ஸோ இதுக்கு பாக்ஸ் போட்டுங்க. ஸோ x and y axis. ஸோ x 0 அப்ளை பண்ணும் ஃபர்ஸ்ட். x 0 அப்ளை பண்ணினாக்கா 0 ஆகிடும். அப்போ y equal to 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் y 0 அப்ளை பண்ணுங்க. y 0 அப்ளை பண்ணாக்கா 2x equal to 8. அப்போ x equal to 8/2 கேன்சல் பண்ணால் 4 வந்துடும். ஸோ பாயிண்ட்ஸ் பண்ணாக்கா 0,8 நெக்ஸ்ட் 4,0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் இன்இக்வாலிட்டிஸ் x plus 2y equal to 8 எடுத்துட்டு ஸோ பாக்ஸ் போறீங்க. ஸோ x and y axis. x 0 அப்ளை பண்ணுங்க. x 0 அப்ளை பண்ணீங்கன்னாக்கா 2y equal to 8. அப்போ y equal to 8/2. ஸோ கேன்சல் பண்ணாக்கா 4 வந்துடும். நெக்ஸ்ட் y 0 அப்ளை பண்ணுங்க. y 0 அப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க, x equal to 8. ஓகேங்களா? அப்போ பாயிண்ட்ஸ் வந்து 0,4
8, 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் இன்இக்வாலிட்டி இஸ் x plus y equal to 6. ஸோ பாக்ஸ் போட்டுக்கோ. ஸோ x and y axis. ஸோ x 0 அப்ளை பண்ணுங்க. x 0 அப்ளை பண்ணாக்கா y equal to 6 வரும். ஸோ y க்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னாக்கா x equal to 6 வரும். ஸோ பாயிண்ட்ஸ் ஆர் 0, 6, 6, 0. ஓகேங்களா. ஸோ 3 இன்இக்வாலிட்டிஸுக்கும் பாக்ஸ் ஃபைன் பண்ணி வச்சு இது கிராஃபில் ஃப்ளோட் பண்ணும் 1 by 1. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தா 0, 8, 4, 0. ஓகேங்களா. 0, 8, 4, 0. 0, 8 எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 8. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒய் ஆக்சிஸில் 8 வரும். 0, 8. நெக்ஸ்ட்டு 4, 0. 4, 0னாக்கா அங்கே வரும். ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும், ஸ்கெட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதுக்காக தான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஏரே சிம்பிள் போட்டுங்க. அந்த லைன் மேலே இன்இக்வாலிட்டியை ரைட் பண்ணுங்க. ஸோ 2x plus y greater than or equal to 8. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு எங்கே ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் பண்ணல. அப்போ ஆரிஜினே நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ ஆரிஜின் எடுக்கிறீங்க. 0, 0 எடுத்துக்கிறீங்க. இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 2x plus y greater than or equal to 8. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுக்குறீங்க, ஒய்க்கு 0 கொடுக்குறீங்க. அப்போ 0 ஆகிடும். greater than or equal to 8 வருது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல 0, 0. அப்போ 0, 0 எடுத்த சைடு ஷேர் பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட் சைடுனா இந்த சைடு. அப்போ இந்த லைனுக்கு அபோவில் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் இன்இக்வாலிட்டிஸ் அது பாயிண்ட்ஸ் 0, 4, 8, 0. 0, 4 எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 4. 0, 4 நெக்ஸ்ட் 8, 0. 8, 0. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஷேட் ஆகும் பாருங்க. இந்த லைன் ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஏரோ சிம்பிள் போட்டுட்டு அது மேலே இன்இக்வாலிட்டிஸை ரைட் பண்ணுங்க. x plus 2y greater than or equal to 8. ஓகேங்களா. ஸோ இன்இக்வாலிட்டி ரைட் பண்ணுங்க. இந்த லைனுக்கு எங்கே ஷேர் பண்ணுறது. இப்போ இதுவும் இன்னும் அது ஆரிஜினில் பாஸ் பண்ணலாம். அப்போ 0, 0 எடுத்துக்கலாம் இதுக்கும். ஸோ அப்போ 0, 0 எடுத்து இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணி வைப்போம். 0, 0 எடுத்து இன்இக்வாலிட்டி இஸ் x plus 2y greater than or equal to 8. ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸும் 0 ஒய்க்கு 0 போட்டிங்கனாக்கா 0 greater than or equal to 8 வருது. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும். ஆரிஜினுக்கு அபோவில், அதாவது எந்த சைடு எடுத்தீங்க ஆரிஜின் எடுத்தீங்க, ஆரிஜின் வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும். அந்த லைனுக்கு அபோவில் ஷேர் பண்ணணும். இந்த லைனுக்கு அபோவில் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா x plus y less than or equal to 0. அதுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0, 6, 6, 0. 0, 6 இங்கே வரும். 0, 6, 6, 0 இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ பென்சிலில் கிளியராக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வரும் லைன். ஓகேங்களா. பிளாக் கலர் லைன் தான் நம்ம போட்டுருப்போம். இதோட இன்இக்வாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று x plus y less than or equal to 6. ஓகேங்களா. ஸோ இதுக்கு எங்கே ஷேர் பண்ணுறது. இதுவும் ஆரிஜினில் பாஸ் பண்ணல. அப்போ இதுக்கும் 0, 0 அப்ளை பண்ணுங்க. ஸோ 0, 0 அப்ளை பண்ணுங்க. இன்இக்வாலிட்டி பண்ணால் x plus y less than or equal to 6. இப்போ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 பண்ணால் 0 ஆகிடும். less than or equal to 6. ஸோ அப்போ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. 0 less than or equal to 6 கண்டிஷன் ஆகுது. அப்போ ஆரிஜின் சைடு பாஸ் ஆரிஜின் சைடு என்ன பண்ணணும். ஷேர் பண்ணணும். ஆரிஜின் சைடுனாக்கா பிலோ த லைன். அப்போ அந்த பிளாக் கலர் மட்டும் பிலோ. ஓகேங்களா. இப்போ பிளாக் கலர் மட்டும் பிலோ பண்ணும்போது நல்லா பார்க்கணும். இதுக்கு ஸ்மால் ரீஜனாக வரும். ஓகேங்களா. அப்போ வந்து பாருங்கள். இதோ இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு சொல்யூஷன் ரீஜன். இதோ பாரு இந்த தெரியுதுங்களா. இந்த பார்ட்டு நம்மளுக்கு சொல்யூஷன் ரீஜன். இந்த பார்ட்டு தான் சொல்யூஷன் ரீஜன் வரும். ஓகேங்களா. இந்த சின்ன பார்ட்டு மட்டும் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் ரீஜனாக வரும். ஓகேங்களா. ஸோ கிராஃப்லாம் கிளியராக தெரியும். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரெட் லைனுக்கும் இந்த பிங்க் கலருக்கும் அபோவ் ஷேர் பண்ணுறீங்க. அப்போ அபோவ் ஷேர் பண்ணும்போது இப்படி வருமா. ஓகேங்களா.
இந்த பிளாக் லைன் மட்டும் பிலோ ஷேட் பண்ணும் இப்படி வரும். அப்போ மூணுமே காமனாக இங்கே வரும்னாக்கா இந்த பார்ட் மட்டும் தான் காமனாக ஷேட் ஆகும். தட்ஸ் ஆல். Hi students, today our sums example 2.28, example 2.29, example 2.30. That's all. The graph sheet la work up பண்ணுங்க, work up பண்ணி appல send பண்ணுங்க. Thank you students.